Welcome to Dynamic Coaching Center. ஸோ இப்போ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ போன கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோ செக் பண்ணாதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷிங் எதுக்காக பண்ணுறோம், ஸோ எப்படி நியூமரிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஃபைனட் எலிமெண்ட் மெத்தட் அண்ட் ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ் ரெண்டுமே வந்து ஒன் அண்ட் த சேம் டேர்ம். பட் ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறது அந்த வார்த்தையை. ஃபைனட் எலிமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் யூனிவர்சிட்டிஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் எஃப்இ அண்ட் எஃப்இஎம் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் பெட்டர் விஷுவலைசேஷன் ஆஃப் ஃபெயிலியர் லொகேஷன். எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி அனிமேட் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி நார்மல் டிசைன் சைக்கிள் டைமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா, நாம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இது சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் டிசைனுக்கு வர்றதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ரெடியூஸ்டு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டோடைப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உருவாக்குறது வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. வென் யூ கோ ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டோடைப்ஸ் நம்ம வந்து ஜாஸ்தி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், அது எல்லாமே டிக்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி டெஸ்டிங் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி ஆப்டிமம் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பி சீயிங் அபவுட் த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது த மினிமம் நம்பர் ஆஃப் parameters. Parameters could be of any kind like motion இருக்கலாம், coordinates இருக்கலாம், temperature இருக்கலாம், ஓகேவா, which is required to define the position of any entity completely in a space. Space na 3D, which is actually known as degrees of freedom. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அண்ட் எஃப்ஏ பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியே கூட மாறும்னு சொல்லலாம். மேத்தமேட்டிக்கலி என்கிட்ட வந்து ஒரு XY பிளேன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒரு பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு 2 டேட்டா தேவைப்படும். ஒன்று வந்து எக்ஸ் டேட்டா ஃப்ரம் த ஆரிஜின், இதுதான் 0,0. அண்ட் அதே மாதிரி எனக்கு ஒய் டேட்டா வேணும். ஓகேவா, இருந்துச்சுன்னா எக்ஸ் கமா ஒய்னு இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ண முடியும். அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் நமக்கு என்ன தேவைப்படும், அது கோஆர்டினேட்ஸாகவும் இருக்கலாம். நான் சொன்னது வந்து கோஆர்டினேட்ஸ் வச்சு எக்ஸாம்பிள். அதே மாதிரி மோஷனை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு பாடியவோ இல்லை ஒரு என்டிட்டியவோ கம்ப்ளீட்டாக நம்மளால டிஃபைன் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்குற முக்கால்வாசி பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளாக எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு சொல்லலாம். பட் பாசிபிளாக எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பாசிபிள். ஓகேவா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து டிரான்ஸ்லேஷன், 3 வந்து ரொட்டேஷனல். ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் இருக்கு அண்ட் ஜெட் ஆக்சிஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ ஒரு பாடி வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணலாம். ஓகேவா, பாசிட்டிவ் சைடாகவும் மூவ் பண்ணலாம், நெகட்டிவ் சைடும் மூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்லையும் பாசிட்டிவ் சைடு மூவ் பண்ணலாம், நெகட்டிவ் சைடு மூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஜெட் ஆக்சிஸ்லையும் பாசிட்டிவ் சைடு மூவ் பண்ணலாம், நெகட்டிவ் சைடு மூவ் பண்ணலாம். இது எல்லாமே லீனியர் மோஷன். லீனியரா ஒரு பாடி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம். ஓகேவா, இந்த ஆக்சிஸ்ல. அப்போ 3 டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பாசிபிள். அதே மாதிரி அந்த 3 ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட்டும் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம். அது கிளாக் வைஸாக இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம், பட் அது ஒரு ரொட்டேஷன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகலாம், அதே மாதிரி ஜெட் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அப்போ 3 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். அப்போ டோட்டலாக 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பாசிபிள். ஓகேவா, பட் எல்லா இடத்துலையும் அந்த 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் வீட்டில் இருக்கிற அந்த டோரை வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு டோர் இருக்குது அப்படின்னா அந்த டோரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுவீங்க கரெக்டாக. ஸோ அப்போ இது ஒரு கைண்ட் ஆஃப் மொமெண்ட்னு சொல்லலாம், இல்லை ரொட்டேஷன்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த டோரை வந்து லீனியராக இப்படி தள்ள முடியாது, அதே மாதிரி இந்த மாதிரியும் தள்ள முடியாது. ஓகேவா, இந்த மாதிரியும் தள்ள முடியாது. ஸோ ஐ கேன் சே தட் 3 டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மூமெண்ட்டே வந்து தடுத்துட்டாங்க பிகாஸ் ஆஃப் திஸ் ஹிஞ்ச். ஓகேவா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஆக்சிஸை பொறுத்து இப்படி ரொட்டேட் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் அந்த டோரை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறோம். மித்தபடி மித்த 2 ஆக்சிஸில் உள்ள ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஒரே ஒரு ஆக்சிஸை பொறுத்து ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அதை வச்சு தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் டோர் வந்து இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ எல்லா எலிமெண்ட்டுக்குமே வந்து 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எப்பவுமே இருக்காது. ஸோ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்
யூஸ் பண்றோம் 1Dயா 2Dயா அண்ட் 3Dயா அப்படின்னு. எலிமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நாம வந்து ஒரு பிளேட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் போன கிளாஸ்ல. ஸோ அதுல வந்து நீங்க வந்து மெஷிங் பண்றீங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் மெஷிங் பண்றீங்க? 1D மெஷிங் பண்றீங்களா, 2D மெஷிங் பண்றீங்களா, 3D மெஷிங் பண்றீங்களா? இப்போ 1D மெஷிங் பண்றீங்கன்னா 1D எலிமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க, 2Dனா 2D எலிமெண்ட்ஸ், 3Dனா 3D எலிமெண்ட்ஸ். ஸோ அதை பொறுத்து மாறும். அதே மாதிரி என்ன ஃபேமிலி ஆஃப் எலிமெண்ட் யூஸ் பண்றீங்க, லைக் ஷெல் அப்படிங்கிறது வந்து 2Dக்கான மெஷ். அதே மாதிரி பிளேன் ஸ்ட்ரெஸ்ஸா, பிளேன் ஸ்ட்ரெயின் கண்டிஷனா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி தான் அந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ண போறோம், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ண போறோமா? இப்போ ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னா அதுல ஷெல் எலிமெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து பாசிபிள் ஒவ்வொரு நோடுக்கும். ஸோ அப்போ 3 டிஸ்பிளேஸ்மெண்ட் அன்னோனா இருக்கும், விச் இஸ் டிரான்ஸ்லேஷன், அண்ட் 3 ரொட்டேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் இருக்கும். இப்போ அதே எலிமெண்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெர்மல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும்போது ஒரே 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மட்டும் தான் இருக்கும் ஒரு நோடுக்கு. ஏன் அப்படின்னா டெம்பரேச்சர் மட்டும் இருந்தா போதும் அந்த நோடை நம்மளால டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் முதலே சொன்ன மினிமம் number of parameters which is required to describe any entity completely is called as degrees of freedom. That could be coordinates or motion or temperature. ஓகேவா? ஸோ இது எல்லா 3 ஃபேக்டர்ஸையுமே கம்பேர் பண்ணி தான் நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும் ஆஸ் பர் FEA. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆக்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ ஆக்சைல் ஸ்ட்ரெஸ்னா தெரியும், என்கிட்ட இப்போ வந்து ஒரு பாடி இருக்கு அப்படின்னா இதுதான் அதோட ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஆக்சிஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, லெட்ஸ் சே 5 நியூட்டன் ஃபோர்ஸ். ஸோ இந்த 5 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டென்சைல் லோட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த டென்சைல் லோட்னால என்ன வரும் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆக்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அலாங் த ஆக்சிஸ் இட் இஸ் ஆக்டிங். ஓகேவா? இதே மாதிரி நீங்க இந்த லோடை வந்து கம்ப்ரசிவாகவும் இமேஜின் பண்ணிக்கலாம், பட் ஸ்டில் அதுவும் ஆக்சிஸ்ல தான் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் கேட்டகரி தான் வரும், பட் என்னன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஒர்க் ஆன் த இனர்ஷியா ஆஃப் த எலிமெண்ட். இனர்ஷியா ஆஃப் த எலிமெண்ட்ல இருந்து மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணி கண்டுபிடிப்போம். அதுல இருந்து அதை யூஸ் பண்ணி நம்ம டென்சிட்டி இன்டு வால்யூம்னு போட்டு மாஸ் கண்டுபிடிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் காம்பனண்ட் இன்டு வால்யூம். வால்யூம்னா 3 டைமென்ஷன். ஸோ இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றது மூலமா வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த மாஸ். So once we have the inertia of the element, then we apply the load on the element. ஓகேவா? ஸோ சப்போஸ் நான் வந்து ஸ்ட்ரெஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் டைரக்டா ஸ்ட்ரெஸ்ஸை உடனே கண்டுபிடிச்சிட முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சு தான் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் நமக்கு வந்து ஒரிஜினல் காம்பனண்டோட லென்த் தெரியும்னு வச்சுக்கோங்க, இதான் என்னோட காம்பனண்ட், இந்த காம்பனண்டோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா நாம ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்க முடியும். நாம அப்ளை பண்ற லோட்னால எவ்வளவு தூரம் சேஞ்ச் இன் லென்த் நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெயினையும் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டீரியல், இப்போ இது ஸ்டீலால மேடப்பா இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு யங்ஸ் மாடுலஸ் இருக்கும், அதை ரெண்டையும் வச்சுட்டு வில் பி ஏபிள் டு கால்குலேட் த ஸ்ட்ரெஸ். ஸோ இன் ஜெனரல் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 shapes are possible as per ANSYS for any software. ஓகேவா? பாயிண்ட், லைன், ஏரியா அண்ட் வால்யூம். ஓகேவா? ஸோ நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 1D காம்பனண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, 2D காம்பனண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அண்ட் தென் 3D காம்பனண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த 1D காம்பனண்ட்ல யூஸ் பண்ற மெஷிங் வந்து 1D எலிமெண்ட்ஸ், அண்ட் 2D காம்பனண்ட்ல யூஸ் பண்றது 2D மெஷிங், அண்ட் 3Dல யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3D மெஷிங். இந்த 2D மெஷிங்கை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெல் மெஷ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அண்ட் 3D தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் மெஷ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ எப்படி 1D காம்பனண்ட் கண்டுபிடிக்கிறது, 2D காம்பனண்ட் கண்டுபிடிக்கிறது, 3D காம்பனண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத வச்சுதான் ஒரு ப்ரொஃபஷனல் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகுறாங்க. நார்மலா எல்லாத்துக்குமே நம்ம வந்து 3D பண்ணிட்டு இருக்க கூடாது. ஓகே, இப்போ கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அது புரியும். ஸோ எப்போ 1D காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைமென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு மீதி 2 டைமென்ஷனை விட அப்படிங்கும் போது அதை வந்து 1D காம்பனன்ட் கேட்டகரி கீழே நம்ம கொண்டு வந்துரும். ஓகேவா? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பீம் பத்தி தெரியும், அது வந்து ஹரிசாண்டலா இருக்கும், அது வந்து வெர்டிக்கல் டிரான்ஸ்வர்ஸ் லோட வந்து எடுத்துக்கும். ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிலிவர் பீம். இப்போ நான் சைட்ல போய் பார்த்தேன்னா கிராஸ் செக்ஷன் தெரியும். லெட்ஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் சர்க்குலர் கிராஸ் செக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து ஒரு ஐசோமெட்ரிக் வியூல காமிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ சர்க்குலர் கிராஸ் செக்ஷன்ல இருக்கும் இந்த பீம். ஓகே, இப்போ நான் இதுல 3 ஆக்சிஸ் போடுறேன் பாருங்க. இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெட் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்த், இது வந்து பாத்தீங்க இந்த ஆக்சிஸ்ல இருக்கிற டைமென்ஷன் டயமீட்டர், இந்த ஆக்சிஸ்ல இருக்கிற டைமென்ஷனும் டயமீட்டர் தான். ஓகே, இந்த டயமீட்டரை கம்பேர் பண்ணும்போது லென்த் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப
அப்போ 3 டைமென்ஷன் இருக்கிற இந்த இதுல 2 டைமென்ஷன் டயமீட்டரே வருது, ஒரு டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லென்த் வருது. இப்போ லென்த் இஸ் வெரி லார்ஜ் when compared to other dimensions அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம 1D காம்பனண்டா எடுத்துருவோம். அப்போ எதெல்லாம் 1D காம்பனண்ட்ல வரும், இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினியரிங்ல படிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சச் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம்ஸ் சொல்லலாம். ஓகே, காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் மெம்பரா இருக்கும் அண்ட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சியல் கம்ப்ரசிவ் லோட வந்து எடுத்துக்கும். ஓகேவா, இதுலயும் பாத்தீங்கன்னா லென்த் வந்து ரொம்ப ரொம்ப லார்ஜரா இருக்கும். சப்போஸ் நீங்க டாப் வியூல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கும் போது கிராஸ் செக்ஷன் ஒருவேளை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெக்டாங்குலரா லைக் இந்த மாதிரி இருக்கு. இப்பவும் பாத்தீங்கன்னா அப்படின்னா இதோட டைமென்ஷன் லென்த், இந்த டைமென்ஷன் வித், இந்த டைமென்ஷன் திக்னஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ லென்த் வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கு when compared to width as well as thickness அப்படின்னா கண்டிப்பா இதை நம்ம 1D எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் 1D காம்பனன்ட் கேட்டகரி வரும். நெக்ஸ்ட் எதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2D காம்பனன்ட் கேட்டகரியில வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைமென்ஷன் கம்பேரபிளா இருக்கும் பட் மூணாவது டைமென்ஷன் வந்து நெக்லிஜிபிளா இருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு பிளேட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் இங்க ஒரு பிளேட் ஒன்று வரைகிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு பிளேட் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த பிளேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன் வந்து ஒரு 400 வச்சுக்கலாம், இந்த எம்எம், இந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 mm வச்சுக்கலாம் அண்ட் இந்த திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 mm வச்சுக்கலாம். இப்போ இந்த 400ஐயும் 200ஐயும் கம்பேர் பண்ணும்போது திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள். அப்போ இதை நான் 2D காம்பனண்ட்டாக கன்சிடர் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ், ஷெல்லு, பிளாஸ்டிக் காம்பனண்ட்ஸ் எல்லாமே 2D கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3D. ஸோ 3Dங்கிறது 3 டைமென்ஷனுமே கம்பேரபிளா இருக்கும், எதையுமே நெக்லெக்ட் பண்ற மாதிரி இருக்காது, அதெல்லாம் 3D காம்பனன்ட்ஸ் வரும். ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி மெஷிங் பண்ணணும். ஓகேவா, ஸோ பாயிண்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறது டிபிக்கலி டிஃபைன்ட் பை ஒன்லி ஒன் நோட். எக்ஸாம்பிள் மாஸ் எலிமெண்ட், ஒரே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆர் நோட் இருக்கு, அதுல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லைன் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும். லைன் எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1D கேட்டகரி. ஓகேவா, ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து 1Dயா ஒரு காம்பனண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி லென்த் இஸ் வெரி வெரி லார்ஜ் when compared to மீதி 2 டைமென்ஷன். ஓகேவா, ஸோ அதை தான் வந்து இங்க கொடுத்துருப்போம். அதுல யூஸ் பண்ற எலிமெண்ட்ஸ் ஃபார் மெஷிங் எல்லாமே 1D எலிமெண்ட் கேட்டகரியில வரும். நெக்ஸ்ட் ஏரியா எலிமெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஏரியா எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2D. ஓகேவா, எப்போ நம்ம 2D காம்பனண்டா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா திக்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு when compared to மீதி 2 டைமென்ஷன் அப்படின்னா then we'll use the 2D காம்பனண்ட். அந்த 2D காம்பனண்ட் யூஸ் பண்ற மெஷஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2D எலிமெண்ட் மெஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வால்யூம் எலிமெண்ட். வால்யூம்னாலவே 3 டைமென்ஷன், அப்போ 3 டைமென்ஷனுமே கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கு, எதுவுமே நெக்லெக்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு கியூப் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கியூபை பொறுத்த வரைக்கும் 3 டைமென்ஷனுமே வந்து ஈக்குவல். ஓகேவா, இந்த டைமென்ஷனும் சரி, இந்த டைமென்ஷனும் சரி அண்ட் தென் இந்த டைமென்ஷனும் சரி, 3 டைமென்ஷனுமே வந்து ஈக்குவல், எதுவுமே நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துலலாம் நம்ம 3D காம்பனண்ட்னு கன்சிடர் பண்ணி அதில் யூஸ் பண்ற மெஷ் வந்து பாத்தீங்கன்னா 3D மெஷ்ஷாக இருக்கும். ஓகேவா, ஸோ 1D எலிமெண்ட் தான் யூஸ் பண்ண போறீங்க மெஷ்க்கு அப்படின்னா அது வந்து 1D காம்பனண்டா இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள்ல நம்ம ராடை கூட எடுத்துக்கலாம். ஓகேவா, ராட்லயும் பாத்தீங்கன்னா லென்த் இஸ் வெரி லார்ஜ் when compared to this dimension and இந்த டைமென்ஷன். ஓகேவா, ஸோ அப்போ அந்த மூணாவது ஆக்சஸ்ல இருக்க அந்த லென்த் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப லார்ஜரா இருக்கு. ஓகேவா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் உங்ககிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் கேட்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா எவ்வளோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இதை நம்ம ஆன்சர்ஸ்ல பண்ணும்போது நீங்க பாப்பீங்க. ஓகேவா, ஸோ அப்போ லென்த்தை நீங்க டிஃபைன் பண்ணிடுவீங்க பட் ஏரியாவை வந்து உங்ககிட்ட கொஸ்டினா சாஃப்ட்வேர் வந்து கேட்கும். நெக்ஸ்ட் 2D காம்பனண்ட் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல 2D எலிமெண்ட் மெஷிங் பண்ணுவீங்க லைக் ஷீட் மெட்டல் காம்பனண்ட். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பார்த்தோம் இந்த திக்னஸ் வந்து நெக்லிஜிபிள். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷனும் ஓகே, வேற இந்த திக்னஸ் எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெஷிங் வந்து பாத்தீங்கன்னா 2D மெஷிங்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஷெல் மெஷிங் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. இதுல மெஷ் பண்றதுக்கு நம்ம கிட்ட 2 டைப் ஆஃப் எலிமெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா குவாட் எலிமெண்ட், இன்னொன்னு வந்து ட்ரையாங்கிள் எலிமெண்ட். ஓகேவா, ஸோ அதை பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷனா சாஃப்ட்வேர் உங்ககிட்ட என்ன கேட்கும் அப்படின்னா திக்னஸ் மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறது கேட்கும். ஓகே, அப்ப ஏரியா கேட்காத அப்படின்னா அதை வச்சுதான் நம்ம அந்த காம்பனண்ட்டை உருவாக்கும். நெக்ஸ்ட் 3D, இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைமென்ஷனுமே கம்பேரபிள் அண்ட் அதுல எதுவுமே நெக்லெக்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ இந்த 3D காம்பனண்ட்ல யூஸ் பண்ற அந்த மெஷினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3D எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். 3D எலிமெண்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு சச் எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெக்ஸா எலிமெண்ட். இங்க எப்படி குவாட் அண்ட் ட்ரையான்னு 2 டிஃபரெண்ட் டைப் இருக்குன்னு சொன்னோம், அதே மாதிரி இதுல வந்து ஹெக்ஸா எலிமெண்ட் இருக்கு, டெட்ரா எலிமெண்ட்ஸ் இருக்கு, பென்டா எலிமெண்ட் இருக்கு, பிரமிட் எலிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். இதுல அடிஷனல் இன்ஃபர்மேஷனா சாஃப்ட்வேர் வந்து உங்ககிட்ட இருந்து எதுவுமே வந்து கேட்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் ஆல் தீஸ் 10 டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ்.
இந்த 10 கொஸ்டினும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா தென் நீங்க அந்த அனாலிசிஸ் ஃபர்தரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியவும் செய்யும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எந்த ப்ராப்ளமை நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கான ஆன்சர் தெரியணும். நெக்ஸ்ட் எந்த ஜாமெட்ரியை டீல் பண்ண போறீங்க, லைக் ஜாமெட்ரி நான் மீன் பண்றது 1Dயா 2Dயா 3Dயா, அண்ட் என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கு. லைக் உங்களுக்கு வந்து வான் மிஸ்ஸஸ் இருக்கு, அண்ட் தென் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி இருக்கு, அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி இருக்கு. ஸோ இப்போ எந்த மாதிரி காம்பனண்ட்டுக்கு என்ன மாதிரி தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வான் மிஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா டக்டைல் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னா வளையக்கூடிய தன்மை, லைக் ஸ்டீல் மாதிரி காம்பனண்ட் அப்படிங்கிறது வான் மிஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டக்டைல் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ற ஒரு தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் தான். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், பட் வான் மிஸ்ஸஸ் வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லலாம். அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ பிரிட்டில் மெட்டீரியல் அப்படிங்கும்போது வளையக்கூடிய தன்மை அவ்வளவா இருக்காது. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டர். ஸோ அந்த மாதிரி காம்பனன்ஸ் டீல் பண்ணும்போது யூ கேன் கோ அண்ட் அப்ளை த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் நீங்க யூஸ் பண்ண போறீங்க, என்ன மெட்டீரியலால அது மேடப் ஆயிருக்கு, அதே மாதிரி என்ன எலிமெண்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன ஜாமெட்ரி யூஸ் பண்றீங்க, 1Dயா 2Dயா 3Dயா அப்படிங்கறத டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இந்த ஸ்டெப்புக்கான ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். அதுல என்ன டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மெஷ் பண்ண போறீங்க, கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்ன யூஸ் பண்ண போறீங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்னென்னலாம் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஒரு கேண்டிலிவர் பீம் எடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற 6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதாவது எந்த மூமெண்ட்டுமே கிடையாது, 3 டிரான்ஸ்லேஷனும் கிடையாது, 3 ரொட்டேஷனும் கிடையாது. அதே மாதிரி என்ன லோடு நீங்க அப்ளை பண்ண போறீங்க, பாயிண்ட் லோடு அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு அப்ளை பண்ண போறீங்களா, இல்ல பிரஷர் அப்ளை பண்ண போறீங்களா, அப்புறம் லோடையும் கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் எப்படி கம்பைன் பண்ணி உங்க ஜாமெட்ரியில பண்ண போறீங்க, அப்புறம் என்ன சொல்யூஷன்ஸ்லாம் நீங்க அப்ளைன் பண்ண போறீங்க, ஸ்ட்ரெஸ் வேணுமா, ஸ்ட்ரெயின் வேணுமா, டிஃப்ளெக்ஷன் வேணுமா, ஃபெட்டிக் வேணுமா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே முடிவு பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரெக்கமெண்டேஷன் என்ன, இந்த காம்பனண்ட்டை வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணி ப்ரொடக்ஷன் வரைக்கும் போகலாமா, இல்ல மறுபடியும் ஏதாவது ரீடிசைன் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க வருவீங்க. ஓகேவா? ஸோ போன வீடியோ பார்த்துட்டு அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் சம் ஐடியா. ஸோ இப்போ நம்ம 2D அண்ட் 3D மெஷிங் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2D மெஷிங் பத்தி பார்க்கலாம். எப்போ 2D எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 2D காம்பனன்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா தென் யூ வில் கோ ஃபார் 2D எலிமெண்ட் மெஷிங். ஓகே, இப்போ இந்த 2D காம்பனன்ட் அப்படிங்கறது வந்து எப்படி முடிவு பண்ணுவீங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஒரு ஷீட் மெட்டல் பிளேட் இருக்கு. ஸோ இதுல லென்த் அண்ட் பிரெத் வந்து ஓகே, வேற திக்னஸ் இஸ் நெக்லிஜிபிள் அப்படின்னா தென் யூ வில் கோ ஃபார் த 2D எலிமெண்ட் டைப் மெஷிங். ஓகேவா? ஏன்னா இது 2D காம்பனன்ட். இதுல 2 டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி மெஷ் பண்ணலாம். ஒன்னு வந்து குவாட் எலிமெண்ட், இன்னொன்னு வந்து ட்ரையாங்குலர் எலிமெண்ட். இதை பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அடிஷனல் டேட்டா ஃப்ரம் த யூசர் கிட்ட இருந்து என்ன அடிஷனல் டேட்டா கேட்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திக்னஸ் கேட்கும். ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் இந்த 2D காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், ஷீட் மெட்டல் பார்ட்ஸ், பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் லைக் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல், இது எல்லாமே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து 2D காம்பனண்ட்டை மெஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த காம்பனண்ட்டோட மிட் சர்ஃபேஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். மிட் சர்ஃபேஸ் எதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 mm இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ இது வந்து தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது என்ன அர்த்தம்னா கரெக்டா கீழ இருந்து 5 mm, மேல இருந்தும் 5 mm, 2 ஃபேஸ்ல இருந்தும் அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு மிட் சர்ஃபேஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். இப்போ நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த டைமென்ஷன் ஒரிஜினல் காம்பனன்ட் எவ்வளவு இருந்ததோ அதே தான் இருக்க போகுது, இந்த டைமென்ஷனும் ஒரிஜினல் காம்பனன்ட் எவ்வளவு இருந்ததோ அதே தான் இருக்க போகுது. பட் திக்னஸ் வந்து 0க்கு நாம எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மெஷ் பண்ணும்போது அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து திக்னஸ் கொடுப்போம். திக்னஸ் எவ்வளவு கொடுப்போம்னா ஒரிஜினலா எவ்வளவு திக்னஸ் இருந்தது காம்பனன்ட்டுக்கு 10 mm. அப்போ ஒரு 5 mm திக்னஸ் அந்த எலிமெண்ட்டுக்கு மேலையும் 5 mm வந்து அந்த எலிமெண்ட்டுக்கு திக்னஸ் கீழேயும் அசைன் ஆகும். ஓகேவா? இது மூலமா நம்ம மெஷ் வந்து ப்ராப்பரா பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிட் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் மெஷிங். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்கும்போது அந்த எலிமெண்டோட திக்னஸ் கொடுக்கும்போது ஒரு ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன்ல அசைன் ஆகும் மேல் பக்கமா, இன்னொரு ஹாஃப் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் கீழ் பக்கமா அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் மிட் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இங்க கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுல பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்க கிரீன் கலர்ல ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, இதுதான் மிட் சர்ஃபேஸ். இந்த மிட் சர்ஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் குவாட் மெஷ் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதில் ஒரு ஹாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் இன்னொரு ஹாஃப் ஆஃப் த திக்னஸ் கீழேயும் அசைன் ஆயிருக்கு. ஸோ மெஷ் வந்து ப்ராப்பராக வரும். இதெல்லாம் எப்போன்னா 2D காம்பனண்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அதை பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ அந்த 2D எலிமெண்ட்ஸ்ல மெஷ் பண்றதுக்கு ரெண்டு டைப் இருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம குவாட் மெஷஸ் கொடுத்துருந்தோம். குவாட் மெஷ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ட்ரையாங்கிள் டைப்லையும் நீங்க மெஷ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரையாங்கிள்ல, இல்ல லீனியர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், இல்ல லீனியர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர்னு சொல்லலாம், இல்ல ஹையர் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ட்ரையாங்கிள் ஷேப்ல எலிமெண்ட்ஸ் இருந்தது மெஷிங்க்கு அப்படின்னா 3 கார்னர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 நோட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் லீனியர். இதே 3 கார்னர் நோட்ஸுக்கு போக எக்ஸ்ட்ராவா 3 மிட் நோட்ஸும் சேர்த்து கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தென் தட் பிகம் செகண்ட் ஆர்டர் ஆர் ஹையர் ஆர்டர் ஆர் குவாட்ராட்டிக். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி ஆஃப் த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்றது மூலமா ஜாஸ்தி பண்றது மூலமாகவும் நோட்ஸ் அதிகமாகும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாம ரிசல்ட்ஸை அப்ராக்சிமேட் தான் பண்ணுவோம், எக்ஸாக்டா எவாலுவேஷன் இருக்காது. அப்போ ரிசல்ட்ஸை கண்டுபிடிக்கிற இடமா அந்த நோட்ஸை அதிகப்படுத்திட்டு எலிமெண்ட்ஸ் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஓவரால் அக்யூரசி வந்து நல்லா இருக்கும், காம்படிஷனல் டைமும் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ இந்த வெர்ஷன் ஆஃப் ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டை விட இந்த வெர்ஷன் ஆஃப் ட்ரையாங்குலர் எலிமெண்ட்டுக்கு அக்யூரசி நல்லா இருக்கும். அண்ட் இதை வந்து ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ்ல சிஎஸ்டின்னு படிச்சிருப்பீங்க, கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெயின் ட்ரையாங்குலர் எலிமெண்ட். அண்ட் இதை வந்து எல்எஸ்டி லீனியர் ஸ்ட்ரெயின் ட்ரையாங்குலர் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கலாம். அண்ட் குவாட் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே அதே ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து அகைன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் லீனியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் ஆர் ஹையர் ஆர்டர் ஆர் குவாட்ராட்டிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இதுக்கும் அதே டிஃபரன்ஸ் தான். குவாட் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 கார்னர் நோட் இருக்கும் பேசிக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் லீனியர்ல. அதே வெர்ஷன் ஆஃப் எலிமெண்ட் ஃபார் செகண்ட் ஆர்டர் ஆர் ஹையர் ஆர்டர் ஆர் குவாட்ராட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 4 மிட் நோட்ஸும் சேர்ந்து வரும். ஸோ அப்போ டோட்டலா ஒரு எலிமெண்ட்டுக்கு 8 நோடு ஜென்ரேட் ஆகுது, இங்க 4 நோடு தான் ஜென்ரேட் ஆகுது, விச் மீன்ஸ் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்யூரசி அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த எலிமெண்ட்ஸ் ப்ரிஃபர்ட் மெஷிங்க்கு, ட்ரையாங்கிளா இல்ல குவாடா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மெட்டாலிக் பார்ட்ஸ் மெஷ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவாட் எலிமெண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ப்ரிஃபர்ட். நீங்க குவாட் மெஷ்ஷே கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ட்ரையாங்கிள்ஸ் வரலாம். ஓகேவா? வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்த கம்பெனியா இருக்கலாம் இல்ல கிளைண்டா இருக்கலாம், அவங்க சொல்லலாம் ஓவராலா இருக்கிற 100% மெஷ் பண்ண எலிமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு வந்து ஒரு 2% ஆஃப் ட்ரையாங்குலர் எலிமெண்ட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், மீதி இருக்கிற 98% குவாடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கண்டிஷன் கொடுப்பாங்க. ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட் அது வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெட்டாலிக்கை பொறுத்த வரைக்கும் குவாட் மெஷ் தான் ப்ரிஃபரபிள், வேறஸ் ட்ரையாங்கிள் மெஷ் வந்து நாட் ப்ரிஃபர்ட் ஃபார் மெட்டாலிக். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எலிமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவுட்புட் பேராமீட்டர்ஸ் எவாலுவேட் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஆன்சரை வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மெஷ் கொடுக்காது ஃபார் மெட்டாலிக் காம்பனன்ட். இதே பிளாஸ்டிக் காம்பனண்ட்டை யூஸ் பண்ண போறீங்க, மெஷ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுலயும் 2D தான் டீல் பண்றீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கு வந்து ட்ரையாங்கிள் எலிமெண்ட்ஸ் தான் மோஸ்ட் ப்ரிஃபர்ட், வேற ஸ்குவாட் எலிமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ப்ரிஃபர்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் நீங்கள் டீல் பண்ணுறீங்கிறத பொறுத்து என்ன டைப் ஆஃப் 2D மெஷிங் வேணும் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ட்ரையாங்குலர் எலிமெண்ட்ஸ் வேணுமா இல்லை குவாட் எலிமெண்ட்ஸ் வேணுமா அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஒரு சில ரூல்ஸ் இருக்கு, லைக் நீங்கள் ஒரு சில மாதிரி மெஷஸ் வந்து பண்ணக்கூடாது மெஷிங். ஓகேவா? அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஷுட் பி அவாய்டட். ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து ஷுட் நாட் பி கனெக்டட் டு ஈச் அதர் டைரக்ட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க ஒரே காமன் பேஸை வச்சு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மெஷிங் வந்து போரா இருக்குன்னு அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு மாதிரி யூனிஃபார்ம் மெஷ்ஷாவே இல்லை, ஸ்ட்ரக்சர்டாவே இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை வச்சு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கக்கூடாது. சேம் வைஸ் ஹியர் ஆல்சோ ஒரே வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை வச்சு ரெண்டு ட்ரையாங்கிள் பேக் டு பேக் இருக்கு, இந்த மாதிரி மெஷஸ் இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கிரிட்டிக்கல் ஏரியாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் ஸ்ட்ரெஸ் அதிகப்படியா இருக்குமோ அதை வந்து ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன். இந்த ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன்ங்கிற வார்த்தை வந்து நீங்க மிஷின் டிசைன்ல டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட் சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் எங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கல் ஏரியாஸ் நம்ம எதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ஏரியா சேஞ்ச் எந்த இடத்துல நடக்குதோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிசைன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபில்லட் ஏரியா ஷார்ப் கார்னர்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம ஃபில்லட் கொடுப்போம். ஸோ வளையக்கூடிய மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபில்லட் கொடுப்போம் லைக் டக்டைல் மெட்டீரியல்ல. முடியாத பிரிட்டில் மெட்டீரியல்ல வந்து சாம்ஃபர் ப்ரொவைட் பண்ணுவோம். பட் எனிவே நம்ம கிட்ட வந்து ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கவே கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக ஒன்று இப்படி வளைச்சு கொடுத்தோம்னா ஃபில்லட்டு, இப்படி ஸ்லோப்பா பண்ணோம் அப்படின்னா சாம்ஃபர். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாச்சஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஏரியாஸ்னு சொல்லுவோம். இந்த கிரிட்டிக்கல் ஏரியாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷ் டிரான்சிஷன் வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மெஷ் டிரான்சிஷனை வந்து ஃபில்லட்ஸ்லையும் கர்வேச்சர்லையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகேவா? மெஷ் டிரான்சிஷன் எங்க இருக்கலாம் அப்படின்னா பிளேனார் சர்ஃபேசஸ்ல இருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேனார் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த பிளேனார் சர்ஃபேஸ்ல வந்து மெஷ் டிரான்சிஷன் இருக்கலாம். மெஷ் டிரான்சிஷன் என்ன மீனிங்னா இங்க பாருங்க, இங்க ஒரு குவாட் எலிமெண்ட் இருக்கு, இன்னொரு குவாட் எலிமெண்ட், இன்னொரு குவாட் எலிமெண்ட், தட் இஸ் ஆல் ஃபைன். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சாம்பர் இருக்கு, விச் இஸ் கன்சிடர்ட் அஸ் டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல கிரிட்டிக்கல் ஏரியா. இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட் தான் போட்டுருக்கணுமே தவிர இந்த மாதிரி ரெண்டு எலிமெண்ட் வச்சு டிரான்சிஷன் கொடுக்க கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் அண்ட் ஃபைனல் ஆன்சர் அக்யூரசி கரெக்டா வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் எலிமெண்ட்ஸ் வந்து அவுட்டர் எட்ஜஸ்லயும் ஹோல்ஸை சுத்தியும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு காம்பனன்ட் வித் ஹோல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோலை நான் ஹோலாவே நான் வந்து கேப்சர் பண்ணணும் மெஷ் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா நான் மெஷ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஹோல் எப்படி கேப்சர் ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு ஹெக்ஸாகன் ஷேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேப்சர் ஆயிருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஹோலை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் எலிமெண்ட் வந்திருக்கும். அதனால மட்டும் தான் அந்த ஹோல் சரியா கேப்சர் இருக்காது. அதே மாதிரி அவுட்டர் எட்ஜஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் எலிமெண்ட்ஸ் வந்துடக்கூடாது. ஸோ அவாய்ட் ட்ரையாங்கிள் எலிமெண்ட்ஸ் ஆன் த அவுட்டர் எட்ஜஸ் ஆர் ஹோல்ஸ். நெக்ஸ்ட் வந்து அப்போ ஹோலை எப்படி தான் நம்ம கேப்சர் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அதே காம்பனன்ட் என்கிட்ட இருக்கு, ஒரு பிளேட் வித் ஹோல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோலோட டயாமீட்டர் வந்து லெட்ஸ் சே 100 mm இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு இமேஜினரியா ஒரு சர்ஃபேஸ் ஒன்று உருவாக்கிக்கணும் இந்த ஹோலை சுத்தி. அப்போ அதோட டயாமீட்டர் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா ரஃபா 1.5ல இருந்து 2 டைம்ஸ் த டயாமீட்டர் ஆஃப் த ஹோல் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் 1.5 to 2 டைம்ஸ் த 100 mm டயாமீட்டர் ஹோல். அப்போ 150ல இருந்து 200 mm டயாமீட்டருக்கு நான் இந்த இமேஜினரி சர்ஃபேஸ் ஒன்று உருவாக்கிக்கலாம். இப்போ உருவாக்குனதுக்கு அப்புறமா நான் வந்து மினிமம் ஒரு 2 லேயருக்கு, சப்போஸ் இதுதான் உங்க வாஷர் ஏரியான்னு வச்சுக்கோங்க, இதுக்கு பேர் தான் வாஷர், இந்த இமேஜினரியா உருவாக்குன சர்ஃபேஸ்க்கு பேர் தான். இதுல 2 லேயர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நான் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா போன தடவை விட இப்போ கொஞ்சம் ஹோல் வந்து கரெக்டா கேப்சர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, போன தடவை வந்து ஹெக்ஸாகன் டைப்ல இருந்தது, பட் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா கேப்சர் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோலை சுத்தி நம்ம நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஈவன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மெஷ் வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர்டா வரும்னு சொல்லலாம். லைக் ஈவன் நம்பர்ஸ்னா 6, 8, 12, 14, 16 இந்த மாதிரி, ரேதர் தேன் ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்றது தவிர்க்கணும். 5, 7, 9, 11, 13 இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுதான் நம்ம மெஷின்லாம் பண்ணி முடிச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் ஆர் கம்பெனி சைட்ல வந்து தே வுட் ஹவ் கிவன் சம்திங் லைக் இந்த பேராமீட்டர்ஸ் ஆஃப் மெஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. அந்த பேராமீட்டர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம கடைசியில் அந்த காம்பனண்ட் வந்து அனாலிசிஸ்க்கு சப்ஜெக்ட் பண்ணுவோம். மெஷ் முடிச்ச உடனே டைரக்டா அனாலிசிஸ்க்கு போயிட மாட்டோம். அப்போ அந்த மாதிரி குவாலிட்டி செக் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில பேசிக் ஐடியா சொல்றேன். இப்போ 2D பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற மெஷ்ல வந்து 2 டைப் ஆஃப் மெஷிங் பண்ணலாம். ஒன்னு வந்து ட்ரையா, இன்னொன்னு வந்து குவாட். ஓகே, அதுல டிஃபரெண்ட் கேட்டகரி பார்த்தோம். அதாவது ஹையர் நோட் வெர்ஷன் பார்த்தோம், லோயர் நோட் வெர்ஷன் பார்த்தோம். ஆக்சுவலா இப்போ நீங்க ட்ரையாங்குலர் மெஷ் இருந்துச்சு அப்படின்னா, ட்ரையாங்குலர் எலிமெண்ட் யூஸ் பண்ணி மெஷ் பண்றீங்க அப்படின்னா பெஸ்டா எதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் ஷேப்ல உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருந்தது மெஷ்ல அப்படின்னா தென் தட் இஸ் ஓகே. அதாவது 3 சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கணும். அண்ட் தென் இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கணும். ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி என்னால ஃபார்ம் பண்ண முடியாம மெஷ்ல வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்திருந்தது அப்படின்னா அதுவும் ஓகேன்னு சொல்லலாம். பெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஓகேன்னு சொல்லலாம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எது புவர் அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஆங்கிளும் வராம ரொம்ப ஒரு இன்க்ளூடட் ஆங்கிள் அக்யூட்டாவோ இல்ல அப்டியூஸாவோ 90 டிகிரிக்கு மேல, அதே மாதிரி ஒரு 10 டிகிரிக்கு உள்ள இந்த மாதிரிலாம் வந்துருதுன்னா இந்த டைப் ஆஃப் ட்ரையாங்குலர் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு மெஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அதை நீங்க ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி குவாட் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப்ல வேணும். அதே மாதிரி இன்க்ளூடட் ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 டிகிரி வேணும். ஓகேவா?
ஓகேன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் மாதிரி வந்திருந்தாலும் ஓகே, இல்ல ஒரு சைடு மட்டும் ஸ்லோப்பியா சம் 60 டிகிரி ஆங்கிளுக்கு வந்திருந்தாலும் ஓகே, இல்ல அப்படின்னா எனக்கு ஸ்கொயர் மாதிரி தான் வந்திருக்கு, ஆனா எக்ஸாக்டா இல்லாம ஒரு மாதிரி வளைச்சு வச்ச டிஸ்டார்டட், ஓகே, வளைச்சிருக்கிறது வந்து டிஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்டார்டடா ஒரு எனக்கு ஒரு 5 டிகிரிக்கு இருக்கு அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். எது வெரி புவர் அப்படின்னா பேரலோகிராம், ட்ரபீசியம் இந்த மாதிரிலாம் வருது, இல்ல டிஸ்டார்டட் ஆங்கிள் 5 டிகிரிக்கு மேல போய் 20 டிகிரி இந்த மாதிரி நிக்கிறது, இந்த மாதிரி மெஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ குவாலிட்டி செக் பேராமீட்டர்ஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் 2D மெஷிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வேர்ப் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. வேர்ப் ஆங்கிள் அப்படிங்கிறது ஒரு அவுட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து குவாட் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான், ட்ரையாங்குலர் எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடியலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டெஃபினிஷன் இங்க கொடுத்துருக்கேன். டெஃபினிஷன் தெரியணும்னு கூட இல்லை. உங்களுக்கு வந்து கம்பெனியோ இல்லைன்னா கிளைண்ட்டோ அந்த ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது வேர்ப் ஆங்கிள் எவ்வளவு இருக்கலாங்கிறத அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. பட் முக்காவாசி கேஸுக்கு லெஸ் தேன் 10 டிகிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. மேபி ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு 8 டிகிரிக்கு கீழே இருக்கணும் வேர்ப் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க மெஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு இதை நீங்க செக் பண்ணுவீங்க. 8 டிகிரிக்குள்ளதா இருக்கா, 10 டிகிரிக்குள்ளதா இருக்கா அப்படிங்கிறது. ஐடியலா பெஸ்டா எவ்வளவு அப்படின்னா 0 டிகிரி இருக்கணும். அக்செப்டபிள் வந்து ஒரு ரேஞ்ச் கொடுப்பாங்க ப்ராஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த குவாலிட்டி செக் பேராமீட்டர் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அடுத்தது வந்து ஆஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கு. ஆஸ்பெக்ட்னாலவே ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம். ரேஷியோனாலவே என்ன அர்த்தம் அப்படின்னா நியூமரேட்டர் டேர்ம் ஒன்று இருக்கும், டினாமினேட்டர் டேர்ம் ஒன்று இருக்கும். ஸோ நியூமரேட்டர் டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லென்த், டினாமினேட்டர் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் லென்த். அப்போ என்கிட்ட வந்து ஒரு குவாட் மெஷ் எலிமெண்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா அதுல மினிமம் எலிமெண்ட் லென்த் வந்து இதுதான், மேக்ஸிமம் எட்ஜ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நான் வந்து டிவைட் பண்ணி போடும்போது எனக்கு 1ன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. எப்போ 1ன்னு வரும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிற மாதிரி ஸ்கொயர் வந்துருதுன்னா நீங்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ மேல இருக்க டேர்மும் கீழே இருக்க டேர்மும் கேன்சல் ஆச்சுன்னா 1ன்னு வந்துடும். அக்செப்டபிள் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா முக்காவாசி கேஸுக்கு 5 விட கம்மியா இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். பட் ஆனா ப்ராஜெக்ட்க்கு ப்ராஜெக்ட், கிளைண்ட் டு கிளைண்ட் டிஃபர் ஆகும் இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ இதையும் ஒரு குவாலிட்டி செக் பேராமீட்டரா மெஷிங்க்கு பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜக்கோபியன். இந்த ஜக்கோபியனோட ஐடியல் வேல்யூ வந்து நம்ம 1 எதிர்பார்க்கிறோம். பட் அக்செப்டபிள் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கிரேட்டர் தேன் பார்க்குறோம். ஸோ 0.6 இல்ல 0.7 0.8 இந்த மாதிரி கிளைண்ட் வந்து கொடுப்பாங்க ஒரு ரேஞ்ச். அந்த ரேஞ்சுக்கு மேல வச்சு மெஷிங் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஜக்கோபியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் ஃபேக்டர். எதனால ரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம லோக்கல் கோஆர்டினேட் சிஸ்டம்ல இருந்து குளோபல் கோஆர்டினேட் சிஸ்டம்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதனால ஏற்படுற எரர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜக்கோபியன்ங்கிற ஃபார்மேட்ல மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூடட் ஆங்கிள்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதாவது ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா வேணும். அக்செப்டபிள் வந்து 20 டிகிரிக்கு மேல 120க்குள்ள இருந்துச்சுன்னா ஓகே. அண்ட் குவாடை பொறுத்த வரைக்கும் வி வாண்ட் த இன்க்ளூடட் ஆங்கிள் டு பி 90 டிகிரி, அக்செப்டபிள் 45 டிகிரிக்கு மேல 135 டிகிரிக்குள்ள. ஸோ இது எல்லாமே 2D மெஷிங் அண்ட் 2D பேராமீட்டர்ஸை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3D பத்தி நம்ம ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.